வணக்கம் உறவுகளே. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஒன்று பேசணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்தேன். இன்னைக்கு சாப்பாடு நைட்டுக்கு மத்தியானம் வச்ச சாப்பாடு மீதமாகிடுச்சு. அதனால் அதை தக்காளி வெங்காயம் போட்டு வணக்கி அதில் சாப்பாட்டை போட்டு கிளறி அதை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கு, நானும் தக்காளி சாப்பாடு தயாரிக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து கால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். பாளையங்கோட்டையில் பெரிய ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரியில் நான் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு எனக்கு வந்து காலில் கேன்சரு. அதனால் எனக்கு கால் எடுத்தோம். அந்த பொண்ணுக்கு வந்து ஜஸ்ட்டு மார்பில் கேன்சர். அந்த பொண்ணு பேர் வந்து பரமேஸ்வரி. அந்த பொண்ணுக்கு ஜஸ்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணி அப்புறமும் அது மறுபடியும் அந்த பொண்ணுக்கு பரவிடுச்சு. அதனால் 2-3 டைமும் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. 15 வருஷம் தாராளம் சொல்லலாம். ஆமாம், ரொம்ப நாள் வச்சு பார்த்துருக்குறாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக 3-4 வருஷம் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஜஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சு கேன்சர். அவங்களும் நிறைய இடத்துல கொண்டு பார்த்தாங்க. அப்புறம் மதுரையில் பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அவங்கள கைவிட்டுடுச்சு. இப்போ 2-3 நாள் ஆகுது. அந்த பொண்ணு இறந்துருச்சு. எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டம். அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸு. எனக்கு வந்து கால் ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் அவ்வளோ பயந்தேன். அப்புறம் ரிப்போர்ட்டு இதெல்லாம் கொண்டு வச்சு, இதில் ரிப்போர்ட் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு வந்து படிச்சிருக்குது. அதனால் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுகிட்ட கொண்டு காமிப்பேன். இந்தந்த விவரம்க்கா, இப்படிக்கா, நீங்கள் பயப்படாதீங்கக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லும். எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ண போகிறப்போ அவ்வளோ மனசுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அக்கா பயப்படாதீங்க, ரொம்ப பயந்தீங்கன்னா ப்ரெஷர் கூடிட்டுனா ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, அக்கா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மனசுக்கு ஆறுதல் கொடுத்துச்சு அந்த பொண்ணு. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப இந்த பொண்ணை விட அவங்க அதுக்கு மேலே எனக்கு ஆறுதல் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு. அவங்க கூட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களும் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ். இந்த பரமேஸ்வரி பொண்ணுகிட்ட எப்போமாவது பேசியிருக்கிறேன். ஆனால் சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்க தான் இன்றைக்கி தற்செயலாக ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ தான் சொன்னாங்க, இன்றைக்கி பரமேஸ்வரி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனசார அந்த பொண்ணுக்காண்டி நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அவங்க சொல்லவுமே அப்படி பொழுன்னு நான் அழுதுட்டேன். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன். அவ்வளோ நல்ல பொண்ணு, அவ்வளோ பால் அழகாக இருக்கும், அவ்வளோ லட்சணமாக இருக்கும். எங்கள் ஊர் தான், திருநெல்வேலி தான். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ லட்சணமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்து பார்க்க முடியாமல் அந்த பொண்ணு இறந்தது எனக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டம். எவ்வளவோ பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அந்த பொண்ணு இறந்தது எங்களால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்களால் தாங்கவே முடியலை. அந்த பொண்ணு இறந்தது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு.